நம்ம கிரிமினாலஜி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யாரு ரிசர்ச்சர்? ரிசர்ச்சர்னா யாரு ரிசர்ச் பண்றாங்களோ அவங்க ரிசர்ச்சர். சிம்பிளா சொல்லணும்னா இப்படி கிரிமினாலஜிஸ்ட்னு கேட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் சரி, ரிசர்ச் அகைன் சரி ஓகே. இப்போ அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச்சர்னு போடுறாங்க. ஓகே, அண்டர் கிராஜுவேட் லெவல்லையும் ரிசர்ச் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு நல்ல எஃபெக்டிவான ரிசர்ச், ப்ராப்பர் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி, ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி, ப்ராப்பர் எம்பரிக்கல் டேட்டா கலெக்ஷன் பண்ணி, எந்த ஒரு சாம்பிளிங் மெத்தடில் எந்த தப்பும் இல்லாமலும் அண்டர் கிராஜுவேட்டில் ரிசர்ச் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் அண்டர் கிராஜுவேட்டில் அந்த லெவலுக்கு எஃபெக்டிவாக நம்ம ரிசர்ச்சை சொல்லித்தருமா, இல்லை அவங்க எஃபெக்டிவாக ரிசர்ச் பண்ணி வெறும் கான்ஃபரன்ஸ், அகைன் நம்ம இதை பற்றி திருப்பி பேசியிருக்கோம், கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும் ரிசர்ச்சர் ஆகிட முடியுமா, இல்லை அதை பப்ளிகேஷன் பண்ணாலும் ரிசர்ச்சர் நம்ம சொல்ல முடியுமா, இல்லை பப்ளிகேஷன் பண்ணாதான் ரிசர்ச் சொல்ல முடியுமா? நம்மளுக்கு தெரியும் பிஜி லெவல்ல நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட டெசிடேஷன் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ பிஜி லெவல்ல ஒரு யூனிவர்சிட்டி சிஸ்டம்ல ட்ரெயின் ஆகிற ஸ்டூடெண்ட்டே வந்து அவங்களோட லாஸ்ட் இயர் டெசர்டேஷன் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதே அந்த லெவல் ஆஃப் இண்டிகேட்டரை வச்சுக்கிட்டு நீங்க யூஜி லெவல் போனீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு அது குவாலிட்டியை நம்ம பண்ண முடியும் நம்ம சொல்லவே முடியாது. ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் பண்றாங்க யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்காக வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணல, நீங்க ரிசர்ச் பண்ணக்கூடாது, தப்பா பண்றீங்க. ஆனா அதை வச்சுட்டு வந்து நான் வந்து ஒரு ரிசர்ச்சர், நான் வந்து ஒரு 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 இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நான் ரிசர்ச்சரா வேலை செய்யறதுக்கு எனக்கான தகுதியை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நான் ரீசெண்டாக ஏன் இந்த ரிசர்ச்சர்னு கேள்வி கேட்டேன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு அகைன் தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் கம் டீச்சிங் ஃபேக்கல்ட்டின்னு ஒரு பொசிஷன் ஒன்று ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்போ அதில் அந்த ரிசர்ச் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணி நம்மளோட கொலீக், அதான் நம்மளோட கொலீக்னா இப்போ நம்ம தான் நம்மளோட ஜூனியர் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏதோ பார்த்தேன் நான். அப்போ அவர் என்ன சொன்னார், எங்கே அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார், எங்கே அவர் ஒர்க் பண்ணார், இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். ஸோ ரிசர்ச் கம் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக நான் வந்து செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, டீச்சிங் கம் ரிசர்ச் ஃபேக்கல்ட்டினா மேபி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ல அதுக்கு கண்டிப்பாக. ஸோ டைட்டிலே டீச்சிங் சொல்றேன்னா அப்போ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எப்படி இருக்கணும்? இல்ல ஐ மீன் சாரி, ரிசர்ச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ல. கண்டிப்பா. அப்போ நான் போய் தேடி பார்த்தேன், அவர் எந்த பப்ளிகேஷனும் பண்ணதில்லை, எந்த ஒரு ரிசர்ச்சும் இன்வால்வ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் டீச்சிங் கம் ரிசர்ச் ஃபேக்கல்ட்டிக்கு இப்போ இவங்களை எம்ப்ளாய் பண்றது, இப்போ இது வந்து அந்த வேலைக்கு சேர்ந்தாரு அவரோட தப்பா, இது இவரை இப்போ வேலைக்கு எடுத்தாங்க இல்லையா அந்த இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட மிஸ்டேக்கா? ஏன்னா இப்போ ரிசர்ச் கம் டீச்சிங் ஃபேக்கல்ட்டின்னு ஒரு பொசிஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீச்சிங் ரிசர்ச்சுக்கு ஆல்ரெடி ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும், இல்லை ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண போறாரா இருக்கணும். எப்படி பண்ண முடியும்னா, எப்படி நம்ம ஓகே ரிசர்ச்சுக்கு எப்படி நீ கான்ட்ரிபியூட், ஆமாம் நான் ரிசர்ச் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இன்டர்வியூவில். நீ ஆல்ரெடி இந்த ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு, இல்லை பப்ளிகேஷனில் இருக்குது, இல்லை இதில் இந்த ரிசர்ச்சில் நான் எனக்கு நான் கெயின் பண்ணேன், என்ன எனக்கு ஸ்கில் நான் கற்றுக்கிட்டேன், என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ரிசர்ச் கம் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி பொசிஷனை ஃபில் பண்ண முடியும். ஸோ எந்த மீன்ஸில் வந்து இவங்க இந்த மாதிரி அகெயின் நோ டிரான்ஸ்பரன்சி இன் எனி கைண்ட் ஆஃப் லைக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ இப்போ எப்படி இவங்களை வந்து டீச்சிங் கம் ரிசர்ச் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து பொசிஷனை ஃபில் பண்ணுறாங்க? கண்டிப்பா நீங்க சொல்றதை பற்றி பார்க்கையில கண்டிப்பா ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல பயன்படுத்துவாங்க. டெமான்ஸ்ட்ரேட்னா என்ன? எய்தர் ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதி நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கணும், இல்ல கான்ஃபரன்ஸ்ல உங்களோட ரிசர்ச்சை அது பேப்பரா கன்வெர்ட் பண்ண முடியாட்டா கூட ஒரு பிரசன்டேஷனாவது நீங்க அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கணும். ஸோ அப்படி பண்ண, இப்போ உதாரணத்துக்கு இப்போ டீச்சிங்கும் ரிசர்ச்னா இப்போ நான் என்ன நினைப்பேன், இப்போ நான் வந்து ஒரு இன்டர்வியூ பேனல் இருக்கேன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும், சரி ஒரு பர்டிகுலர் தியரியை பத்தி நீங்க ஒரு 10 minutes வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிங்கன்னா அவர் கிளாஸ் எடுப்பாரு. சரி, அப்ப ரிசர்ச்சுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன பண்ணலாம், நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜி ரிலேட்டடா 2-3 கேள்விகள் கேட்கலாம், ஃபீல்டு ஒர்க் பத்தி 2-3 விஷயங்கள் நம்ம கேள்விகள் கேட்கலாம். அப்புறம் நீங்க ஆல்ரெடி உங்களோட ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது நீங்க ஆர்டிகல்ஸ் ஏதாவது எழுதிருக்கீங்களா, ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதிருக்கீங்க, இப்படிதான் கேட்டுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த ஃபேக்டர் எல்லாம் கன்சிடரே பண்ணாம, இந்த ஃபேக்டர் எல்லாம் யாருமே ஃபுல்ஃபில் பண்ணாத ஒரு கேண்டிடேட்டை வந்து அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோ யாரோ ஒருத்தர் எம்ப்ளாய் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு தெரியல. கண்டிப்பா அது எப்படி நீங்க சொல்ற மாதிரி இப்போ அந்த பொசிஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் ஒரு பொசிஷனோ 2 பொசிஷனோ அதுக்கு கிட்டத்தட்ட 30-40 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். வித்தின் அ டே இந்த 40 அப்ளிகேஷனையும் அவங்க இன்வைட் பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்க வந்து எம்ப்ளாய் பண்றாங்க. பட் அகைன் திருப்பி என்னால நான் கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ நான் ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்றப்ப எனக்கு இன்டர்வியூ எப்படி நடக்கும்னா, மார்னிங் 7 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஒரே ஒரு கேண்டிடேட்டுக்கு
இன்டர்வியூ வந்து 1 full day, சம்டைம்ஸ் சில யூனிவர்சிட்டிஸ்ல 2 நாள் கூட நடந்திருக்கு இன்டர்வியூ, 2 கம்ப்ளீட் டேஸ். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அது வெறும் டீச்சிங் இன்ஸ்டியூஷனாக மட்டும் இருந்தால் டீச்சிங் டெமோ மட்டும் கொடுத்தா போதும். ரிசர்ச் கம் டீச்சிங் இன்ஸ்டியூஷனாக இருந்தால் டீச்சிங் டெமோவும் கொடுக்கணும், ப்ளஸ் ரிசர்ச் அஜெண்டாவையும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் இந்த இன்ஸ்டியூஷனுக்கு கொண்டு வருவீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கலனா கூட, கொஸ்டின்ஸ் டெக்னிக்கலாக கேட்கலனா கூட ஜென்ரலாக தான் கேட்பாங்கன்னு வச்சுங்களேன். பட் நம்ம அந்த டெமோ கொடுக்கணும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 minutesலையோ 10 minutesலையோ ஒரு கேண்டிடேட்டை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி, மேபி அவங்க சிவியில் என்ன வேணா போடலாமே, இப்போ நான் கூட போடலாம் என்ன வேணா சிவியில். பட் யார் அதை செக் பண்ணுறது, யார் அதை மானிட்டர் பண்ணுறது, பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்குமா? இப்போ நம்ம நிறைய டிசிப்ளினை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி தான் பேசுகிறோம். பட் என்ன இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, பேக்ரவுண்ட் நிஜமாவே இங்கே அது பண்ணியிருக்காங்களா? ஏன்னா இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த பர்டிகுலர் இப்போ சில பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நெட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கிளியர் ஆகலை, நெட்டு இல்லாமல் தான் நான் ஜாயின் பண்ணேன், அப்புறம் நான் நெட்டு கிளியர் பண்ணேன். பட் நெட்டு இல்லாமலே ஜாயின் பண்ணுறப்ப அவங்கள அந்த பொசிஷனுக்கு எம்ப்ளாய் பண்ணுறாங்கல்ல. இப்போ அதுவும் எப்படி அதை என்கரேஜ் பண்ணுறதா எடுத்துக்கிறதா, டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, இல்லை குவாலிஃபைடு இல்லாத ஃபேக்கல்ட்டிஸை வந்து அவங்க எம்ப்ளாய் பண்ணுறாங்களான்னு எடுத்துக்கிறதானும் நமக்கு தெரியல. ஸோ அந்த ரிசர்ச்சர் நீங்க கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி தான் ஆக்சுவலா. ஸோ நெட் குவாலிஃபிகேஷன்ன்றது மினிமம் ஸ்டாண்டர்ட். யூஜிசி வந்து நிறைய மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு டிகிரி அவார்ட் பண்ணோம்னா மினிமம் ஸ்டாண்டர்ட் என்ன, ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட் பண்ணோம்னா மினிமம் ஸ்டாண்டர்ட் என்ன, இப்போ அதுதான் நெட்டுன்றது ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட். ஸோ இல்லை பிஹெச்டி. ஸோ மினிமம் ஸ்டாண்டர்டே இல்லாத ஒருத்தர் வந்து காலேஜோ இல்லை யூனிவர்சிட்டியோ வந்து ரெக்ரூட் பண்ணுதுன்னா அது அந்த சிஸ்டம்லயே பெரிய பிரச்சனை இருக்கிறதா நான் பாக்குறேன். ஆனா இது வந்து என்னன்னா, இப்ப இது வந்து யாருக்கும் தெரியாம அவங்க பண்ணா பிரச்சனை இல்லை. இதை வந்து ஓப்பனாவே அவங்களே ஒரு போஸ்டாவே இதை வந்து போடுறப்ப, தம்பி நீ தப்பு பண்ணிதான்ப்பா, ஐ மீன் இது குவாலிஃபைடு இல்லாம தான்ப்பா நீ சேர்ந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா, இது யாரும் கேட்க மாட்டாங்கன்ட்டு நீ போடுறியா, இல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி போடுறியா, என்னன்னு எனக்கு ஒரு கேள்வி எழுப்புது. எப்படி இவனை இப்போ எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விதான் திருப்பி. நீ இப்போ குவாலிஃபைடு இல்லாம நீ செலக்ட் ஆயிருக்கேன்னு சொல்ற, இப்போ நீ அப்ளை பண்றப்போ உன்னோட அதே சேம் டைம்ல நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தோணும், நம்ம டைம்ல தானே இவங்க அப்ளை பண்ண, நம்ம அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஒருத்தரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி வெளிப்படையா வந்து சோஷியல் மீடியாவில் சொல்றப்ப, குவாலிஃபிகேஷன் இல்லாம தான் உன்னை அந்த காலேஜை செலக்ட் பண்ணாங்களா, அப்போ யார கேள்வி, அப்போ நான் குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்போ என்ன செலக்ட் பண்ணல, அப்போ யார் மூலியமா நீ ஜாயின் பண்ண, மேபி ஃபேவரட்டிசம் இருக்கா, இல்ல ஏதாவது உனக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கா, பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கா, இல்ல என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ நானே அப்ளை பண்ற மாதிரி தான் எனக்கே ஒரு டவுட் வந்துடும். என்னோட ஸ்கில் மேல எனக்கு டவுட் வந்துடும். நான் அப்ப நெட் மட்டும் கிளியர் பண்ணா போதாதா, இல்ல அடுத்தது பிஹெச்டி முடிச்சவன் அப்ளை பண்றான்னு வச்சுங்களேன், பிஹெச்டி முடிச்சவன் பிஹெச்டியை முடிக்காதவன் செலக்ட் பண்றீங்க, அப்போ பிஹெச்டி முடிச்சாலும் இந்த வேலை கிடைக்காதா? ஏன்னா இப்போ சில காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா பிஹெச்டி இல்லாதவங்க தான் ஜாயின் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நெட் குவாலிஃபைடா இருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்றது என்னன்னா, நெட் நீங்க குவாலிஃபைட் ஆயிட்டீங்க, பட் எத்தனை நாள் வந்து நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவே இருப்பீங்க? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நம்ம இந்தியாவில் சொல்றோம் ஏன்னா நெட் குவாலிஃபிகேஷனால, பட் மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நெட் மாஸ்டர்ஸ் மட்டும் வச்சு நீங்க போய் டீச் பண்றீங்கன்னா நீங்க வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ஆர் அட்ஜான்ட் ஃபேக்கல்ட்டி, அட்ஜான்ட் ப்ரொஃபஸர் தான், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு உங்களை சொல்ல மாட்டாங்க. நம்மளே சொல்லிக்க வேண்டியதான், நம்ம லிங்க்டின்ல என்ன வேணா போஸ்ட் பண்ணிக்கலாம், நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன்னு. ஏன்னா இந்தியாவில் அது இருக்கு. ஓகே, நெட் குவாலிஃபைடா இருந்தா நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பட் எத்தனை நாளா நீங்க நெட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவே இருப்பீங்க? 10 வருஷம் 15 வருஷம் பிஹெச்டியே இல்லாம. அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிச்சவன் ஒருத்தன் வருவான், ஆட்டோமேட்டிக்கலி வில் பி ரீப்ளேஸ்ட். இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் அட்வைஸ் பண்றது நிறைய பேர் அதுதான். நிறைய பேர் கேட்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான். நம்ம இப்ப இந்தியன் செட்டிங்ல இந்த ஃபேவரட்டிசம் இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடியே யார் நம்ம சூஸ் பண்ண போறோம்ன்றது டிசைட் பண்றது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிசிப்ளின்ல மட்டும் இல்ல, எல்லா ஹையர் எஜுகேஷன்ல இருக்கிற எல்லா டிசிப்ளின்லயுமே இருக்கிற பிரச்சனை தான். அது வந்து நம்ம ஹையர் எஜுகேஷன் மட்டும் இல்ல, இந்த ஃபேவரட்டிசம்ன்ற ஃபேக்டர் வந்து ஹையர் எஜுகேஷன்ல மட்டும் இல்ல, பிரைவேட் செக்டார்ல ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னமும் பிரைவேட் செக்டார் போயிட்டீங்கன்னா காஸ்ட் வந்து ஒரு முக்கிய ஃபேக்டரா இருக்கு. நீங்க வந்து ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராவே 15 வருஷம் இருந்துருவாரு அப்படின்னு கேட்டீங்கல்ல, நான் ஒரு யூனிவர்சிட்டியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா சேர்ந்தவர் 30 வருஷத்துக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ரிட்டையர் ஆனதை நான் பாத்துருக்கிறேன். ஐயோ. அதனால இதை பத்தி நீங்க பேசுறது எனக்கு ஆச்சரியமா இல்ல, இது நம்ம சிஸ்டம்ல இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழி பண்ணணும்ன்ற அந்த ஸ்டெப்ஸ் தான் யாரும் எடுக்காம இருக்குன்றதா இங்க வருத்தக்கூடிய. இதை நான் ஏன் சொல்றேன்னா, திருப்பி அகைன்
மற்ற அதர் கண்ட்ரீஸில் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் பேஸ்ட் மாதிரி எடுத்திங்கன்னா 6 இயர்ஸ் டைம் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து 6 இயர்ஸ் டைம். அதில் 3rd இயரில் ஒரு மிட் ரிவ்யூன்னு ஒன்று வரும், 6th இயரில் ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த 6 வருஷத்தில் நீங்கள் எந்த ஒரு பப்ளிகேஷனோ இல்லை உங்களுக்கு டீச்சிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, டீச்சிங் எவாலுவேஷன்ஸில் பிரச்சனை இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸை டீல் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது, எவாலுவேஷனில் உங்களுக்கு மார்க்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை பப்ளிகேஷன் வந்து ஸ்டாண்டர்டாக அந்த அப் டு த மார்க் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி தே வில் ஆஸ்க் யூ டு லீவ். நீங்கள் வந்து ரிலீவ் ஆகி தான் ஆகணும். நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை கண்டினியூ பண்ண முடியாது, 6 வருஷத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது. திருப்பி கண்டினியூ ஆக முடியாதுன்னா நீங்கள் திருப்பி போய் இன்னொரு காலேஜில் ஜாயின் பண்ணுறப்ப இந்த 6 இயர்ஸ் கிளைம் நீங்கள் பண்ண முடியாது. திருப்பி நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் உங்களோட கரியரை. திருப்பி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி 6th இயர்க்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ண முடியும், நீங்கள் அசோசியேட் ஆக முடியும். நான் ஆல்ரெடி 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் திருப்பி எனக்கு வந்து அந்த இயரை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ